அவுட்டர் ரிங் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா கோலப்பஞ்சேரின்னு ஒரு டோல் பிளாசா இருக்கு. ஓகேவா? நான் நிறைய நாள் அந்த டோல் பிளாசால வந்து என்னோட ஃபாஸ்டேக்ல வந்து ரீசார்ஜ் பேலன்ஸ் இருந்தாலும், முன்னாடி போற வண்டியில ரீசார்ஜ் பேலன்ஸ் இருந்தாலும், அந்த டோலோட RFID வந்து ரெகக்னைஸ் பண்றது ரொம்ப லேட் ஆகுறனால, நிறைய பேரை வந்து அந்த டோல்ல நிக்க வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த டோல்ல வந்து நான் வந்து பாஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது அந்த RFID கரெக்டா ஒர்க் ஆகாதனால எனக்கு வந்து அந்த பேரிகேட் வந்து விழுந்தது. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க பேரிகேட். அந்த பேரிகேட் வந்து விழுந்தது வந்து நான் நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா அந்த பேரிகேட் வந்து பாதியா உடைச்சு அந்த ஓரமா வச்சு ஸ்பாஞ்ச் வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா நான் வண்டி மூவ் பண்ண உடனே அந்த பேரிகேட் வந்து லிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ லிஃப்ட் ஆன பேரிகேட் வந்து ஓகே லிஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு வேளை வந்து டோல் அதுக்குள்ள ரெகக்னைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுட்டு வந்துட்டேன். நான் அதை பத்தி கவனிக்க கூட இல்லை. ஏன்னா எப்பவுமே நம்ம டோல் பாஸ் பண்ணி போயிட்டு இருப்போம்ல. அவ்வளவு நாள் நிக்க வச்சவன் ஒருத்தன் பைக்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, நீ டோல்ல நிக்கல, நீ டோல்ல காசு கட்டல, காசு கட்டல, காசு கட்டல, நாங்களாட காசு கட்டல, டோலை நீங்க ஒழுங்கா வச்சுக்கல, அவ்வளோ ஹராஸ் பண்ணானுங்க. நம்ம யங்ஸ்டரா இருக்கனால கொஞ்சம் தைரியமா பேசுவோம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுவோன்றனால ஹராஸ் பண்ண ஒருத்தனை வந்து நடு ரோட்ல என்னோட காரை நிறுத்தி பைக் எடுத்து வந்து பாதியில பார்க் பண்ணிட்டு நீ டோல்ல பே பண்ணல அப்படின்னா, நான் சொன்ன டோல்ல நான் பே பண்ணாம இல்ல, உங்க டோல் கரெக்டா ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து அப்படிலாம் கிடையாது நீ இப்படி பண்ணன்னு சொல்லி ஓவரா ஹராஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் சொன்னேன் ப்ரோ, நான் உங்களை ப்ரோ தானே கூப்பிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணணும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல எனக்கும் கோவம் வந்துச்சு. நான் அப்ப சொன்னேன், வாயை மூடிட்டு கிளம்பிரு அப்படின்ட்டு. நான் ஏன் அந்த வார்த்தையை பேசினேன்னா ரீசன் வந்து அவங்க அவ்வளோ வந்து ஓவரா பேசினது வந்து எனக்குமே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நம்மளையே ஒரு யங்ஸ்டரையே நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியால இருக்கோம், நம்ம இந்த மாதிரிலாம் பண்றவங்களையும் ஹராஸ் பண்றானுங்களே, அப்போ வந்து ஒரு நார்மல் காமனர் பர்சன், ஒரு 30 பிளஸ் இல்ல 40 பிளஸ் இருக்கவங்க எல்லாம் வந்து என்ன மாதிரி இவங்க ட்ரீட் பண்ணுவாங்கன்னு இப்பதான் தெரியுது. ரெண்டாவது வந்து டோல் ஒரு 20 ரூபா 30 ரூபா டோல்ல வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போறது ஒரு கொலை குத்தம் மாதிரி பாக்குறானுங்க. அப்ப கொலை குத்தம் பண்றவங்க என்னடா பண்ணுவீங்க?